ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஈஸி அண்ட் டேஸ்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதே சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ண வேண்டாங்க, நீளமாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், அதிக அளவு வதங்க தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனது இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நம்மளுக்கு குலைவாக வதங்க வேண்டியது இல்லைங்க, நம்மளுக்கு வெந்து மட்டும் வந்தால் போதும். முதல்ல இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கினா போதுங்க, அதிகமாக வதக்க வேண்டியதில்லை. இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவும் தேவைப்படாதுங்க. நீங்கள் டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூட மசாலா சேர்த்துட்றாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மசாலா சேர்த்த உடனே கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. நான் இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்கலைங்க, தெளிக்காமல் தான் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே துருவின தேங்காய் சேர்த்துடலாங்க. தேங்காய் சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் கேரட் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இது வந்து 250 கிராம் அளவு இருக்குது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க, ஸ்கூல்லேருந்து வரும்போது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 hour அப்படியே வச்சுட்டிங்கன்னா இன்னும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து உடனே செய்கிறேங்க. இப்போ இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அதிக டைமும் எடுக்காதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். இட்லி மாவு இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி செஞ்சு குருமா இந்த மாதிரி செய்கிற டைமில் குழந்தைங்க வந்து அதை வந்து தொட்டு சாப்பிட மாட்டாங்க நல்லா. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா எதுவும் வேஸ்ட் ஆகாமல் மிச்சம் வைக்காமல் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்ள அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேகவெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க, நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக மாவு இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுடலாம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி வர மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேங்க. அதில் வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப அதிகமாகவும் எண்ணெய் இல்லைங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா காஞ்சதும் தீயை வந்து மிதமான அளவில் வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக வந்தது, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.
சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் 2 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.